guys, welcome back to MSJ Tamil Gaming and இப்போ நம்ம விளையாட போகிறது கட் த கிராஸ். இப்போ நம்ம வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய சேர்த்து வச்சுருக்கோம். ஆனால் உங்கள்கிட்ட அந்த பார்ட்லாம் போர்டில். ஆமாம் கைஸ், சாரி ஃபார் தட். வேணா இன்னொரு தடவை இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணி நாங்கள் போடுறோம். ஆமாம் கைஸ், இப்போ நம்ம பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்னோசிஸ் MSJ. நம்ம திக்கியாச்சும் எங்கேயாச்சும் போகணும். ஆமாம் கைஸ், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நான் பின்னாடி போகிறேன். நான் வேணுனே தாண்டா போகிறேன். உன்கிட்ட ட்ரில்லியன் இருக்காடா? ட்ரில்லியன்லாம் இருக்குமா பார்ப்போம். இது ஜம்ப் கப்புச்சினோ அசசினோ கொடுத்துருக்கு. வேறு என்ன கொடுத்துருக்கு நம்மளுக்கு? மியூவல் இல்லையே. இதுதான் கைஸ் இருக்கு. நம்ம அப்கிரேட் போடுவோமாடா? இதுக்கு அப்கிரேட் போட்டுடுவோமாடா? இல்லை பெருசாகிட்டு வந்து அதுக்கு அப்கிரேட் போடுவோமா? அது இல்லை, பேஸ் அப்கிரேட் பாட சொன்னோம். பேஸா கைஸ்? இது முதல் நம்ம பேஸே இல்லை கைஸ். ஐயோ எங்கடா நம்ம பேஸு? இந்த இருக்கு கைஸ். அடமாக்கு மேலே எதுவும் பிரெயின் ராட் வச்சிருக்கணும். ஆமாம் வச்சிருக்கேன். போய் இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும் கைஸ். வச்சிருக்கேன் கைஸ். அதான் இவன் சொன்னான், நான் உடனே தான் பார்த்தேன். போயிட்டு நம்மகிட்டலாம் இவ்வளோ நல்ல பிரெயின் ராட்லாம் இருக்காது அப்படின்ட்டு. இருக்காதேவா? ட்ரில்லியன் செத்து இருக்கு கைஸ். இது என்னது? லவாக்கா சத்துர்னிட்டா. லவாக்கா சத்துர்னிட்டால. ஆனால் 1.1 மில்லியன் தான் நீ அப்கிரேட் போட்டுச்சு. அடுத்து பில்லியன். நம்மகிட்டலாம் இவ்வளோ மொக்கையா பிரைன் ராட் இருக்கேன்னு பார்த்துருக்குப்பான். அப்போனா இந்த உலகத்துலேயே இவன் ஃபஸ்ட்டு இல்லை கைஸ். பாருங்க கைஸ், அடுத்தது போய் வாங்குடா ஃபஸ்ட்டு கைஸ். 125 ட்ரில்லியன் இருக்கு கைஸ். நம்ம போயிட்டு செம்மானதை வாங்க போகிறோம். இதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்றா. அவ்வளோதானே, ஆஃப் பண்ணி விட்டா போச்சு. கைஸ் இப்போ அடுத்த ஒரு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம என்ன வாங்கலாம்? அப்கிரேடை போடுவோமா இல்லை வாங்குவோமா? வாங்குடா. இது வாங்குவோமா? இதுக்கு தான்டா கஷ்டப்பட்டு சேர்த்தோம். கைஸ் செக்யூர் பண்ணிட்டோம் கைஸ். செம்மையான கத்தி கைஸ். சரி, ட்ரில்லியன் இருக்கு கைஸ். அடுத்து இதுக்கு போட்டு விடுவோம் கைஸ். பில்லியன் கைஸ் போடுவோம் கைஸ். நான் சொல்கிறது கேளுங்க கைஸ். நான் ஒரு தடவை உங்களுக்கு மல்டிப்ளேயர் போட்டு காட்டுறோம். ஓகே கைஸ், இதுக்கு போட்டுடுவோமா? டேமேஜ் மேக்ஸ் லெவல் போடுறா. 38 ட்ரில்லியன் கேட்குறானுங்களே. சரி போட்டுடுவோம். ஓடுறா. நம்மகிட்ட தான் நியூ லெவல் இருக்குல்ல. அண்டுக்கு இப்போ நம்மளால் எவ்வளோ தூரம் கட் பண்ண முடியும்னு தான் கைஸ் தெரில. போவோம், நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம் கைஸ். நல்லா காட்ட அது என்ன கொட்டிலியனா என்னமோ சொல்லுவானுங்க கைஸ். சரி, இன்டர்னல் அலாவோ. இது இன்டர்னலா? வாங்க கைஸ் போக முடியுமான்னு தர்றேன். நம்மளால் 4 இல்லை கைஸ், 5 கேரி பண்ண முடியும் கைஸ். வாங்க கைஸ், மேக்ஸ் லெவல் போடு. மேக்ஸ் லெவலு. அடுத்து ஸ்பீடு வேறு 48. வேறு கத்தி 20 ட்ரில்லியன் கைஸ். நம்மகிட்ட இப்போ ட்ரில்லியன் கணக்கில் காசு இருக்குது கைஸ். ஆனால் நாங்கள் ஒரு தடவை மல்டிப்ளேயர் போட்டு பார்க்கலான்னு பார்த்தோம். அப்போ தான் இவனுக்கு அந்த மியூவை தந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் கைஸ். இதில் கிஃப்ட்டும் பண்ணலாம். அது தெரியுமான்னு தெரில உங்களுக்கு கைஸ். இவன் நம்மளுக்கு கொடுத்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் பையன். எனக்கு முன்னாடியே 20 ட்ரில்லியன் வாங்கிட்டுல. சரி, 20 ட்ரில்லியன் இல்லைப்பா தம்பே, 55 ட்ரில்லியன் இருக்குப்பா என்கிட்ட. நான் தந்ததுனால நான் இவன் தந்துடுவேன்னு சொன்னாங்க கைஸ். ஆனால் இப்போ தரதாப்பா போகிறேன் கைஸ். அடுத்து நாங்கள் மல்டிப்ளேயர் வீடியோ போடுறோம் கைஸ். அப்போ தருவான். ஆமாம் கைஸ். தரல மௌனி.
கைஸ் இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்து இன்னொன்று போகிறோம் கைஸ். நானும் இவன் முன்ன வச்சிருந்தால அந்த கத்தி தான் வச்சிருக்கேன். இப்போ லவாக்கா சத்துர்னித்தா இருக்குது கைஸ். ஆனால் இதுக்கு அடுத்த லெவல் போனோன்னா இன்னும் ஈஸியாக நிறையா கிடைக்கும் கைஸ். அது செம்மையாக கிடைச்சது கைஸ். அதில் போய்ட்டு ஒரு நியூ வேலை தூக்கி நம்மளுக்கு ஒன்று வச்சுக்கோங்க கைஸ். எத்தனை தடவை தான் ஈவெண்ட்டே கடன் வாங்குறது. கடன் வாங்குறேன்னு வச்சுக்கிட்டலாம் தரல மவனே பேட்டு வாங்க வேண்டாம். ரோப்ளாக்ஸ் கொடுத்தாச்சு. ரோபக்ஸா சரிடா வடா பார்க்கலாம். அதனால ஏன்டா ரோப்ளாக்ஸே இல்லை, ரோபக்ஸே இல்லை. அதானே கைஸ் நம்மலாம் செம்மையாக விளாடுவோம் கைஸ். இவன்ட்டையும் இல்லை போய் சொல்கிறோம், நம்பிடாதீங்க. லவாக்கா சத்துர்னித்தா இருக்குது ஆனால் எடுக்க மாட்டேன் கைஸ். வேஸ்ட்டு கைஸ். ஏன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட ஒன்று இருக்குது. வேஸ்ட்டுன்னு சொன்னோன்னா அடிச்சு வாயாக வாச்சிருவேன். ஏன்னா அதுதான் எனக்கு 3 ட்ரில்லியன் கொடுத்துச்சு. கெட்ரோ எந்த தான் 117 ட்ரில்லியன் 115 கைஸ். இப்போ அடுத்து நம்ம வந்து இப்போ என்டர் எத்தர்னல் அப்படின்ற ஒன்று தாண்டி இன்னொருக்குள்ள போகிறோம் கைஸ். அது கருப்பு தொட்டானாலும் விட மாட்டேன். தண்டு இருக்கு கைஸ். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நம்மளை இதை வெட்டவே விடாது போலையே. சரி இன்டர்னல்லே எது கிடைக்குதான் போவோம். இல்லை அரை மணி நேரம் ஆகும்டா. வாடா பார்த்துக்கலாமா. நான் போகிற வழியில் ஏதாவது ஸ்பேன் ஆகும் கைஸ். அதை எடுத்து போகலான்னு நான் பிளான் பண்ணேன். இதான் ஒருத்தன் ஸ்பேன் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் கைஸ். இது என்ன இடம் தான் தெரில. செலிஸ்டியலாக இருந்தால் செம்மையாக இருக்கும் கைஸ். செலிஸ்டியல் தான். இல்லை ஆமாண்டா, நான் இங்கே ஒரு தடவை வந்து எடுத்திருக்கேன்டா. அதோட பிரைன் ராடு மேலே பார்த்தேன்டா என்ன இடம்ட்டு. அப்படியா? செலிஸ்டியலாக இல்லைன்னா செலிஸ்டியலும் மித்திக்கலும் எதுவாக இருந்தாலும். ஆனால் இது ரொம்ப வெட்ட தான் கஷ்டமாக இருக்குது கைஸ். அந்த பெரிய கத்தி இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் கைஸ். அதெல்லாம் ஈஸியாக லாஸ்ட்டுக்கு போயிடலாம். ஆமாம் கைஸ், செலிஸ்டியல் வரைக்கும் ஈஸியாக இழுத்துட்டு போயிடும் கைஸ். ஸ்பாட் ஸ்பேன் ஆயிருக்கு கைஸ். போடு போகிற வழியில் எடுத்து போடு. நான் ஒன்று சொல்லவா, நீ கிராஸாக போக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே ஏதாச்சும் பிரைன் ராட் இருக்கும்ல, அப்போ திரும்பி ஸ்ட்ரைட்டாக போ. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் தான் அதை ஏம் பண்ணி அடித்தாதான் ஸ்பீடாக உடையும். கைஸ் ஏதாவது ஸ்பேன் ஆயிருக்கா? இல்லை கைஸ், ஏமாந்து போக வேண்டியதா. கவலை தான். என்னோட ஃபோன்லேயே நான் வரேன் கைஸ். இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், கிட்ட நெருங்கிட கைஸ். அங்கே நிறைய ஸ்பேன் ஆகுது கைஸ். நியூவல் வேறு தலைவன் இருக்கான். தலைவாடாண்டா அப்படின்னு உங்கள்கிட்ட என்னென்ன பிரைன் ராட்லாம் இருக்குன்னு நீங்கள் விளாண்டுருந்தீங்க. நீங்கள் கூட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரெயின் ராட்ஸ்லாம் கிஃப்டாக தரேன் கைஸ். என்னோட பேர் வந்து இதில் வந்து நம்ம ஹிப்னோசிஸ் MSJ கைஸ். நீங்கள் 40 அதோட. ஆமாம் கைஸ், ஹிப்னோசிஸ் 40 MSJ கைஸ். ஹிப்னோசிஸ் ஸ்பெல்லிங் சொல்கிறேன், HIP. நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க. இன்னொருத்தவங்களோட ஃபோனோட பார்த்து அதோட மேலே இருக்கும்ல இது நம்பர்னே வருது, பேர் வித்தியாசமாக இருக்கணும்னு அப்படி போட்டு வச்சுருக்கான். பேர் மேலே இருக்கும்ல கைஸ், பேர் மேலே இருக்கும்ல அது மட்டும் பண்ணியோ கைஸ். ஸ்பாட் கிட்ட தான் இருக்கான். நான் 2 செகண்டில் போயிடுவான், அவ்வளோதான். ஏய் கோல்டு இருக்கான்டா, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ தான் ஸ்பேன் ஆகிருக்கான். ஆனால் 19 செகண்ட்ஸ் தான் கைஸ். இதில் கூச்சு போக முடிஞ்சால் அழகாக இருக்கும். என்ன கைஸ், அங்கே ஒருத்தன் டைமண்ட் ஸ்பாட்டு இருக்கான் கைஸ். இங்கே மியூவில் ஏதாவது ஸ்பேன் ஆகிருக்கானா? நீ இப்படியா போ. அடுத்து அந்த இருக்க பாட்டாஸ் பற்றியும் எடுக்க முடியும். ஐயோ சொன்ன மாதிரி நடந்துச்சு. அங்கே தான் ஒரு இருக்கான். ஆமாம் கைஸ். இங்கே டைமண்டு மியூட்டேஷனில் இருக்கான்டா. இவன் பாட்டாஸ் பாட்டு தான். அவனை போய் நெருங்குறதுக்கெலாம் நம்மளால் முடியுமாடா?
நானும் வந்தேன்னா நான் அப்கிரேட் போட்டு வந்துக்கிட்டே இருப்பேன் guys. நானும் தாங்க போடுவேன். சொல்றது கேளு, போயிரு திருப்பி கைவிட்டுரு. விடுவாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு பிக் பாஸே ஓவர் வாய் பேசுகிறானுங்க. அதோட நான் சொல்றதை கேட்டுக்கோடா, திரும்பி போவல பிரைன் ட்ராய்டு எடுத்துட்டு 5 எடுக்கலாம். 5 இருக்க ஒன்னே எடுக்கும்ல, 5 எடுக்கும். கைஸ் இங்கே எடுக்க முடியலாம் கைஸ், முடியுது ஆனால் கொஞ்சம் கஷ்டம். இருக்கா பாட்டாஸ் பாட்டு சைடில் இருக்கு. எல்லா பாட்டாச்சு பாட்டும் அங்கே ஸ்பேன் ஆகுது கைஸ். இங்கே ஒன்று கூட ஸ்பேன் ஆகலை. இப்போதான் போச்சு. ஆனால் இந்த கட்ட கிராஸ் கேம் உள்ளலாம் தான் கைஸ் இருக்கு. திணறி அடிச்சுருக்கான் பாவம். செலிஸ்டியல் ஏதோ ஸ்பேன் ஆயிருக்கான். எப்படா என்னால் மட்டும் அந்த பேர்லாம் கரெக்டாக அங்கே வச்சுக்க முடியுது. ஞாபகம் இருக்கிறதா தக்குச்சிக்கு தக்குச்சி டான் டான் டான். ஞாபகம் இருக்கிறது கைஸ். அட்டைஸ் போட்டாச்சு மியூவல். வேறு ஏதாவது போகிற வழியில் பாட்டாச்சு பாட்டு போட்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கைஸ். என் கிட்டத்துலேயே ஸ்பேன் ஆகிருந்துச்சு, நான் பார்த்ததுனால தூக்கிட்டேன், இல்லைன்னா அவ்வளோதான். அதுவும் ரொம்ப கிட்ட கைஸ். இந்த பிக் பாஸ்ட்டை வேணா கேட்டு பாருங்க கைஸ். ஆமாங்க கைஸ், என்னத்த சொல்ல. இப்போதாங்க ஸ்பேனாக இருக்குது, எடுத்துருவாங்க பர் செகண்டுக்கு 18 மில்லியன் இருக்குது. அதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டேன்ல கைஸ். கைஸ் அங்கே ஒருத்தன் இருக்கான் கைஸ் தொப்பி போட்டு. பர் செகண்டுக்கு எவ்வளோ 10 மில்லியன் தரான் கைஸ். ஆனால் அப்கிரேட் போடணும். ஆமாம் கைஸ், நான் அப்கிரேட் போட்டு தந்ததுனால தான் இவ்வளோ ட்ரில்லியன் சேர்ந்துருக்கு கைஸ். இல்லைனா ஆமாம் கைஸ், இவன் உண்மையிலே அப்கிரேட் போட்டு தரலாம். கைஸ் 3 பிரைன் ட்ராக் எடுத்தோம் கைஸ். ஆனால் எனக்கு தலைவன் பாட்டாச்சு பாட்டு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்கிறான் கைஸ். நான் தலைவன் சொன்னதுக்கப்புறம் தான் சொல்கிறேன் கைஸ். இல்லைனா சொல்லுவான். இவன் பர் செகண்ட் 13 மில்லியன் தரான், எடுத்துகிட்டு போவோம். டாக்டர் கைஸ் கைஸ் பாட்டாச்சு பாட்டுருக்கான் கைஸ். கைஸ் கைஸ் ஸ்பீடாக எடுக்கணும் கைஸ். அது என்னதான் இருந்தாலும் தலைவன் கைஸ். ஆமாம் கைஸ், அவ்வளோதான் போ. இதுக்கு மேலே நான் நினச்சாலும் எடுக்க முடியாது கைஸ். ஆனால் ஓஜி எலிஃபேண்ட்டு அது மட்டும் கிடையாது கைஸ். ஓஜி எலிஃபேண்ட்டை மட்டும் கிடச்சிது முடிச்சுட்டு கூனாங்குட்டி இருக்கும். கூனாங்குட்டியா? யார் அவன்? ஊனாங்குட்டி. நம்மளுக்கு போனதும் போனோம், நல்ல லக்கு கிடச்சிருக்கு கைஸ். ஓகே கைஸ், இதை மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு நிறையா லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்து வந்து இந்த இதுலேயே பார்ட் 2 போடுறோம். ஆமாம் கைஸ், இதில் பார்ட் 2 நீங்கள் அப்படி ரொம்ப நாள் ஆக்குனீங்கன்னா கைஸ் எனக்கு ஒரு 20K எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் நல்லா ஏறி இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சந்தோஷமே இல்லை, ஏன்னா யாரும் என் கூட விளையாடவே வர மாட்டேங்கிறாங்க. அடுத்து நான்டர்ன்னு ஒன்று இருக்குது கைஸ். அதுக்கு சேர்ந்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் வரலாம். ஆமாம் கைஸ், இவன் செம்மையாக விளாடுவான் கைஸ். இவன் கூட வேணா சேர்ந்துக்கோங்க கைஸ். பிக் பாஸ் சும்மா இல்லை, அவன் எப்போ பார்த்தாலும் கைஸ் விளாட்றான் கைஸ். இப்போ 10th பப்ளிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அவங்கெல்லாம் நல்லா எழுதுங்க. ஆமாம் கைஸ், இப்போ நம்ம மியூலுக்கு மட்டும் ஆல் தி பெஸ்ட் போட்டு விட்டு போயிடலாம். எவ்வளோ பாஸ் அப்கிரேட் போடுறதுக்கே நான் தான் சொல்லி தந்தேன்னா பார்த்துக்கோங்க. ஆமாம் கைஸ்,
இவங்களுக்குலாம் கற்றுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. 1 மில்லியன் ட்ரில்லியன் அளவுக்கு அப்கிரேட் போட்டிருக்கேன் கைஸ். தருவானான்னு தெரில. இவன் அடுத்து இவன் இந்த மியூவலுக்கு போட்டு விடுவோம். இவனும் தலைவன் தருவான்ல, ஒரு செகண்டுக்கே நிறையா தருவான். ஆப்ராகடாப்ராவும் தலைவன் தான். ஆனால் என்ன இந்த ஐயோ தெரியாமல் அவனை விட்டேன் மியூவலை. கைஸ் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். ஊட்டின்னு மட்டும் உங்களுக்கு தலைவனாக இருந்தால் எடுத்துக்கோங்க. எனக்கு தலைவன், அதனால இவன்கிட்ட சொன்னேன் எடுத்துக்கணும். தாத்தா சாவூர் ஏன்னா போடுறேன். ஏன்னா அது கம்மியாக தான் தரும் கைஸ். கைஸ் 6-7 அது என்ன மியூட்டேஷன்ல ரெயின்போ மியூட்டேஷன் ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் உனக்கு 6-7 கிடைக்குது கைஸ். இங்கே ட்ரில்லியன் சேர்ந்துருச்சு கைஸ். தூக்குவோம். எந்த தான் கைஸ் அவந்து கூட அவ்வளோவா தர மாட்டேங்குது. எந்த தான் ஸ்பீடாக தருது கைஸ். ஏன்னா இவ்வளோ நேரம் விளாண்டேன். ஓகே கைஸ், அப்கிரேடை போட்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் இந்த அப்கிரேடை மட்டும் போட்டுக்கிறேன் கைஸ். அப்கிரேடை போடுமா ஸ்பீடுக்கு? ஐயோ சரி, இந்த 8.2 ட்ரில்லியன் 100 டேமேஜ் 1000 டேமேஜ் தானே போட்டு விடுவோம் கைஸ். போட்டு விட்டேன் கைஸ். ஃபுல்லாக போடு. எவ்வளோ கிடைக்குது? இந்த ஸ்பீடுக்கு கொஞ்சம் அப்கிரேட் போட்டு விடுவோம். அதுக்கு மட்டும் போட்டால் உங்களோட ஐடி நேம் என்னதுன்னு கமெண்டில் அனுப்பிச்சிடுங்க. ஆமாம் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அடுத்து நான் டியூட் டெஃப்ட் வர வீடியோவில் உங்களுக்கு சிவா அப்படின்ற ஒரு ஐடியில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.